இந்த போராட்டம் இதோட நிறுத்தப் போவதில்லை. அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்து புதுச்சேரிக்கான உரிமையை பெற போராட வேண்டும். ஏன்னு கேட்டால் இந்த போராட்டத்தில் பங்கு பெறவங்கெல்லாம் அனைத்து கட்சியிலையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தானே சாத்தியப்படும். எதுவுமே கேட்ட உடனே கிடைக்காது. அந்த தீர்மானத்தை போட்டு நீங்களே வச்சுக்கிறது இல்லை. அது மத்திய அரசுக்கு அனுப்புனாங்களான்றதுக்கு இன்னும் தெரியல. கேட்டால் தான் கிடைக்கும், கேட்காதே எதுவும் கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை நம்ம கடைபிடிக்கணுன்றது தான். அதுதான் இப்போ நாங்கள் போய் தட்ட போகிறோம். மக்களுக்கான பணிகள் தோய்வடைந்து புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாத நிலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் 3 அதிகார மையங்களாக கவர்னர் அலுவலகம், தலைமை செயலகம் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் 3 அதிகார மையங்கள் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகள் ஒருவருக்கான முரண்பாடுகளை சிக்கி மக்களுக்கான பணிகள் தடைபடுவதுடன் புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசிலிருந்து அனுப்பப்படும் IAS அதிகாரிகளான தலைமை பொறுப்பில் இருக்கிற செக்ரட்டரிகள், தலைமை செயலர்கள் மற்றும் கவர்னர்களால் இங்கே ஆதிக்கம் செய்யப்படுகிறது. ஆகையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அமைச்சர் பெருமக்களுக்கோ அவர்களுடைய எந்த ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு ஒப்புதலுக்கும் காத்து கிடப்பதுடன் அது தடைப்பட்டு நீண்ட காலத்திற்கு பிற்பாடு அது திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிகிறது. அதனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத புதுச்சேரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வாக புதுச்சேரிக்கு பிரெஞ்சு அரசாங்கம் ஆண்ட காலத்திலிருந்து இருந்த உரிமை இந்திய அரசுடன் புதுச்சேரி இணைந்த பிறகு அதன் தன்மை மாறி இப்போது ஒரு சிறு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. நமக்கு பின்னால் வந்த மாநிலங்களெல்லாம் தற்போது முழு மாநில தகுதியுடன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று தனி மாநிலமாக பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்த நமது புதுச்சேரி தற்போது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் வருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது. இதை போக்கும் விதமாக இன்று புதுச்சேரி மாநில மக்களின் எழுச்சியோடு பொதுநல அமைப்புகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இங்கு அரசியல் கட்சிகள் யாரும் முன்னெடுக்காத ஒரு போராட்டமாக புதுடெல்லியில் நமது கோரிக்கையை பொதுமக்களுடன் பொதுநல அமைப்பினர் துணைகளுடன் நமது கோரிக்கை மாநில அரசுக்கான கோரிக்கையை புதுடெல்லியில் ஜந்தர் மந்தர் என்ற பகுதியில் போராட்ட களத்தில் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து 27/6/2025 அன்று காலை 10 மணி அளவில் ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் நமது மாநில உரிமைக்கான போராட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஏறக்குறைய புதுச்சேரியை சார்ந்த பொதுமக்களும் பொதுநல இயக்க நிர்வாகிகளும் என்னுடன் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை என்பது காரணத்தால் பொதுமக்களின் அனைத்து தரப்பு மக்களின் 1,00,000க்கு மேற்பட்ட கையெழுத்து பெறும் நிகழ்வு சமீப காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய முடிவெடும் தருவாயில் இருக்கிறது. அதையும் நாம் தற்போது மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். அதை எல்லாம் ஒரு பண்டலாக அனுப்ப முடியாது என்ற காரணத்தால் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கான வெப்சைட் ஒன்றை தொடங்கி அதன் ஊடாக அந்தந்த அலுவலகத்துக்கும், அதாவது ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம்,
உள்துறை அமைச்சர் அலுவலகம், எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகம், இவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் செய்து இமெயில் மூலமாக அவர்களது அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்து நமது மக்களின் அழுத்தமான கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளை காலை 9 மணி அளவில் டெல்லி செல்வதற்கான வழி அனுப்பு விழா நடைபெற இருக்கிறது நமது புதுச்சேரி புகைவண்டி நிலையத்தில். அதற்கு திரளான பொதுமக்கள் வந்து வழி அனுப்பி இருக்கிறார்கள். அதையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதையெல்லாம் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், இந்த போராட்டம் இதோட நிறுத்தப் போவதில்லை. இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்து புதுச்சேரிக்கான உரிமையை பெற போராட வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு எங்களது பொதுநல அமைப்புக்கு சார்பாக நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் இது வந்து துவக்கி விட்டுறோம். நாங்கள் துவக்கிறத நீங்கள் கையில் எடுத்து செய்யுங்க. நான் வந்து ஏற்கனவே நிறையா சட்டமன்றத்தில் சொல்லிக்கிறோம், அதாவது முதலமைச்சர்கிட்டையும் சொல்லிக்கிறோம், எல்லா மத்தியிலையும் சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையை நம்ம வந்து தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மட்டும் நிறுத்தாமல் இதை வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் டெல்லிக்கு அழைச்சின்னு போயிட்டு பேசுங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் அழைச்சின்னு வாங்க, போய் நம்ம போராடுவோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலையும் பல முறை சொல்லிட்டோம், நேரடியாகவும் சொல்லிட்டோம். இதை வந்து ஆளுகின்ற அரசாங்கம் இதை செய்யாததுனால இதை வந்து நாங்கள் பொதுநல அமைப்பு சார்பாக இதை கையில் எடுத்துக்கிறோம். இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறது உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதுக்கு முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டாக்கா, இது மாநில உரிமைக்கான போராட்டம், இது அரசியல் கிடையாது, அரசியல் களப்பற்றது. ஏன்னு கேட்டால், இந்த போராட்டத்தில் பங்கு பெறவங்கெல்லாம் அனைத்து கட்சியிலையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து பாகுபாடு இல்லாத நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயிலே 151 பேர் போகிறோம். அது இல்லாமல் வானூர்தி மூலமாகவும் ஏறக்குறைய ஒரு 40-50 பேர் வராங்க. அப்போ ஒரு டெல்லிக்கு சென்று ஒரு 200 பேர் அளவுக்கு இன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ண போகிறோன்னாக்கா, இது வந்து இந்த பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்புக்கு ஒரு உறுதியான ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இது எல்லாம் மாநில நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இந்த முடிவுக்கு உங்களுடைய அனைத்து தரப்பினரின் ஆதரவும் தேவை. குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இதை வெளிப்படுத்தி நமது கோரிக்கை எல்லோருக்கும் சென்றடையும் விதமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பாக நான் வந்து எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பிச்சிக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், தமிழக எதிர்க்கட்சி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும், தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிக்கிறோம். அவங்களுடைய எம்பிகளையும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரிக்கான வந்து யாராவது அவங்க வந்து அதை போராட்டத்தில் கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் நம்ம அனுப்பிச்சிக்கிறோம். அதேமாரி எல்லா 39 எம்பிக்கும் அனுப்பிச்சிக்கிறோம். நம்ம புதுச்சேரி எம்பிக்கும் அனுப்பிச்சிக்கிறோம். அதேமாரி எல்லா கட்சி தலைவர்களுக்கும், இன்றைக்கி மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், எல்லா கட்சி தேமுதிக போன்ற எல்லா கட்சிக்கும் நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துக்கிறோம். இந்த வாயிலாக நல்ல தமிழக ஒட்டி இருக்கிறதுனால நமது உரிமைக்கு அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி தமிழக மக்களும் ஆதரவளிக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றும் நமது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த போராட்டம் வெற்றி பெற செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், இப்போ வந்து பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகத்துக்கு நம்ம முதலே வந்து அனுப்பிச்சிக்கிறோம் இது மாதிரி பண்ண போகிறேன்னு. அங்கே டெல்லியிலையும் வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு கடிதம்லாம் கொடுத்தாச்சு. போராட்ட நேரத்தில் ஒன்றும் இல்லை, மனு கொடுத்துட்டு நம்ம வரோம். அவங்க சந்திக்க வாய்ப்பு விட்டால் சந்திக்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா மனு கொடுத்துட்டு நம்ம வருவோம். தொடர்ந்து இந்த கோரிக்கை இப்போ 1 லட்சம் கையெழுத்து வந்து அவங்கவுங்க அலுவலகத்துக்கும் நம்ம வெப்சைட்டில் மூலிமா நம்ம
அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஸ்கேன் பண்ணி மெயில் மூலிமா அனுப்புறதுக்கு அதுக்கும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அர்த்தமாக செய்யணும். ஏன்னா நம்ம போலியாக அத்தி கையெழுத்து வாங்கலை, நம்மளே கையெழுத்து போட்டுக்கல. எல்லாருடைய மாணவர், வழக்கறிஞர்கள், பொதுநல வியாபாரிகள், பொதுநல மக்கள் எல்லாருடைய கையெழுத்தும் அதில் இடம்பெறுது ஃபோன் நம்பரோட. ஒரு சப்போர்ட்டும் பண்ணலைங்க யாரும். அதாவது கையெழுத்து போட்டாங்க, இதுக்கு சம்மந்தமாக ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, யார் செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன எப்படி செய்ய போகிறீங்கன்னு கூட இல்லை. அவங்கவுங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் வந்து எல்லோரும் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது மட்டும் தெரியுது. அதில் ஒரு சிலர் வந்து விருப்பம் இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்லாம் அதில் கையெழுத்திட்டு நம்மளுக்கு ஆதரவு அளிச்சுக்கிறாங்க. டெல்லியில் என்ன மாதிரியான போராட்டம்? அறப்போராட்டம் தான். நம்மளுக்கு எப்படின்னாக்கா, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க புதுச்சேரி, அதாவது நம்ம கோரிக்கை வலியுறுத்தி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். கூட நேற்று கூட ஒரு இது வச்சோம், நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதாவது தப்பு நடக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். அதுமாதிரி எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தானே சாத்தியப்படும். எதுவுமே கேட்ட உடனே கிடைக்காது. சுதந்திரம் கூட இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நம்ம 2வது சுதந்திரத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கை வந்து 2வது சுதந்திரத்துக்கான போராட்டமாக மக்கள் வந்து வலியுறுத்துறாங்கன்ற அளவுக்கு இன்றைக்கி மாறுது. இந்த அரசு அழுத்தம் கொடுக்கலன்றீங்க? எந்த அரசும் அழுத்தம் கொடுக்கல. இந்த அரசு மட்டும் இல்லை, சென்ற அரசும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த அரசும் சரி, எந்த அரசும் அழுத்தம் கொடுக்கல. ஆமாம், அதாவது தீர்மானம் மட்டும் போட்டிங்கன்னா போதாதுங்க. அதான் நான் சொல்கிறேனே, அந்த தீர்மானத்தை போட்டு நீங்களே வச்சுக்கிறது இல்லை. அது மத்திய அரசுக்கு அனுப்புனாங்களான்றதுக்கு இன்னும் தெரியல. அப்போ அனுப்புறதா சொல்கிறாங்க, அனுப்புனாக்கா பின்னாடி போய் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்தா தானே நம்மளுக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். யாரும் இது வரைக்கும் செய்யலை. டெல்லியில் இது வரைக்கும் யாரும் சென்று மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கலன்றது தான் இதன் வாயிலாக தெரியப்படுத்துகிறேன். இதை வந்து பொதுமக்களாகிய நாங்கள் செய்ய போகிறோன்றது தான் இப்போ இதுக்கு ஒரு சிறப்பு. நான் நிறைய கேட்டுக்கிறோமே, சட்டமன்றத்துலேயும் கேட்டுக்கிறோம், ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு அது எங்களுக்கு நீங்கள் தான் கேட்டு. டெல்லி செல்லாததான் இது ஒரு காரணம்ன்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து தொடர் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் டெல்லி செல்ல பிரதமரை சந்திக்கல, அழுத்தம் தர்றாங்க. உங்களோட குற்றச்சாட்டு எதுவாக இருக்கா? எல்லாருடைய குற்றச்சாட்டு அதான். முதலமைச்சர் டெல்லி சென்று கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். கேட்காதே எதுவும் கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை வந்து நம்ம கடைபிடிக்கணுன்றது தான். அதுதான் இப்போ நாங்கள் போய் தட்ட போகிறோம், கேட்குறோம். கேட்டால் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்களாக போய் கேட்குறோம். நீங்கள் அரசியல் அதாவது ஆட்சியாளர் யாரும் கேட்காட்டாலும் இன்றைக்கி மக்களாக நாங்கள் போய் கேட்குறோன்றோம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம். மக்கள் பிரதிநிதி என்ற முறையில், தனிப்பட்ட முறையில் நீங்களும் அந்த பொதுநல அமைப்பும் போராடிட்டுருக்கீங்க. மற்ற ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ ஏன் உங்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க? என்ன காரணமாக? அதை நீங்கள் அதாவது ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க வந்து சிலர் வந்துக்கு நம்ம செய்யலையே, அதை இவங்க செய்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கலாம். அது வந்து நீங்கள் தான் அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்றோம். நீங்கள் செய்ய மாட்டீங்களே. இப்போ கூட எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக அவர் செய்கிறாரு அப்படின்னு கூட சொல்கிறேன். நான் ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்கிறேன்னாக்கா நான் சபாநாயகர் மேலே ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறேன், அதையா நீங்கள் ஆதரிக்கலை? அப்போ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு கூட அலங்காரமாக இருக்கும். அவங்க பேசுறதுலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுநல யாருக்கும் கட்டுப்பட்டவங்க, அதாவது அடிமை கிடையாது. யார் சொல்லிக்கும் யாருக்கும் வாய் இல்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த உணர்வுபூர்வமாக இந்த நடவடிக்கை இறங்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தாலே போதும். இதை வென்று காட்டுவோம்.